இன்ஸ்டாகிராம் ஆப்ல உங்களுக்கு 18+ கண்டென்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை எப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப்ல உங்களுக்கு 18+ கண்டென்ட்டே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோல சொல்ற இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்ல கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வராது. இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா சைட்ல 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதில் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். நீங்கள் நார்மலாக ஹிஸ்ட்ரின்னு சர்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சர்ச்ன்னு சர்ச் பண்ணலாம். எப்படி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு கீழே சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு கிளியர் ஆல் சர்ச்சஸ் கொடுத்துருங்க. அதில் ஆல் டைம் செலக்ட் பண்ணிட்டு கிளியர் ஆல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் சர்ச் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடான ஒரு சில கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க சர்ச் ஹிஸ்டரியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு சஜஸ்ட் ஆகாது. அதனால இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி செட்டிங்ஸ்ல போயிட்டு கண்டென்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் சஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ரீசெட் கொடுங்க. திருப்பி ரீசெட் கேட்கும். ரீசெட் சஜஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்க ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே சஜஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்க ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் தெரியும். நியூவா பாத்தீங்கன்னா வேற வேற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு சஜஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதனால இந்த 18+ கண்டென்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷோ ஆகிறது பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அதனால கண்டென்ட்டை பாத்தீங்கன்னா ரீசெட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அந்த கண்டென்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற அதே செட்டிங்ஸ்குள்ள போயிடுங்க. போனீங்கன்னா அதுல சென்சிட்டிவ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா லெஸ்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க செலக்ட் பண்றப்போ உங்களுக்கு 18+ கண்டென்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வராது. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு செட்டிங்ஸும் இருக்குது. செட்டிங்ஸ் பேஜ்ல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல வெப்சைட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா வெப்சைட் பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரௌசிங் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கிளியர் குக்கீஸ் அண்ட் கேட்ச்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கிளியர் ப்ரௌசிங் டேட்டா பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல 18+ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வராது. இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா இந்த 18+ கண்டென்ட்டை நீங்க ஸ்டாப் பண்ணிக்க முடியும். இதையும் மீறி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்க எந்த கண்டென்ட் ரொம்ப அதிகமா பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி கண்டென்ட் எல்லாமே ஃபீட்ல வரப்ப அதை கிளிக் பண்ணி லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, ஷேர் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நீ அதுல பண்றப்போ இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால நீங்க என்ன கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அதிகமா லைக் பண்றது, கமெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றப்போ உங்களுக்கு அது மாதிரி கண்டென்ட் அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18+ கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்க்ரால் பண்றப்பயா இருக்கட்டும், இல்ல கண்டென்ட் பேஜ்ல ஒன்னு ரெண்டு உங்களுக்கு 18+ கண்டென்ட் ஷோ ஆனிச்சு அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது போஸ்டா இருந்தாலும் சரி, ரீல்ஸா இருந்தாலும் சரி 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 18+ கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல 18+ கண்டென்ட் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.